Taste the Daily. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நவராத்திரி விழாவை தொடர்ந்து ஆயுத பூஜை தொடர் விடுமுறை என்பதால் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் காலை முதலே கூட்டம் அதிகரித்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விஜயதசமியையொட்டி தூத்துக்குடி கலைமகள் ஆலயத்தில் குழந்தைகளை அரிசியில் எழுத வைத்து பெற்றோர் கல்வியை தொடங்கி வைத்தனர். 150 ஆண்டுகள் பழமையான SAV மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பழமையான கலைமகள் ஆலயத்தில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர் கலைமகளை வழிபட்டு விராலி மஞ்சள் மூலம் அரிசியில் தமிழன் முதல் எழுத்தான ஆ எழுத்தை எழுத வைத்து கல்வி பயணத்தை தொடங்கி வைத்தனர். நவராத்திரியின் 10வது நாளான விஜயதசமியையொட்டி அனைத்து கோயில்களிலும் வித்யாரம்பம் விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் விஜயதசமி பூஜையுடன் செண்டை மேளம் முழங்க வித்யாரம்பம் தொடங்கியது. திரளான பெற்றோர் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து அரிசியில் எழுத வைத்தும் குழந்தைகளின் நாவில் ஓம் மகா கணபதி என எழுதியும் கல்வி பயணத்தை தொடங்கி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனது கணவர் வேறு திருமணம் செய்ய முயற்சிப்பதாக மனைவி DGP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கறிஞர் விஜயகணேஷ் துபாயில் பேராசிரியராக பணிபுரிந்த கணவனை இழந்த கலைச்செல்வி என்ற பெண்ணை இணையம் மூலம் பழகி இந்தியாவிற்கு வரவழைத்து திருமணம் செய்து சில நாட்களில் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து குடியாத்தம் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மறுமணம் செய்ய முயற்சிப்பதாக கலைச்செல்வி புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஐயனார் கோயில் அருகே சாலையோரத்தில் ஆயிரக்கணக்கான காலாவதியான மாத்திரைகள் கொட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலாவதி மாத்திரைகள் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி சுத்திகரிப்பு ஆலையில் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் விதிமுறைகளையை மீறி அடிக்கடி சாலையோரங்களில் மாத்திரைகள் கொட்டப்படுவதால் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதுடன் கால்நடைகள் உயிரிழக்க நேரிடும் எனவும் கூறப்படுகிறது. விடிய அரசின் சுகாதாரத்துறை இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மதுபோதையில் கோயில் உண்டியலை திருட முயன்ற இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். குண்டுமாரணப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்த உண்டியலை மதுபோதையில் சேகர் என்ற இளைஞர் திருட முயன்ற போது பொதுமக்களிடம் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அவருக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். தெருவுக்கு தெரு மது கடைகளை திறந்து வைத்துள்ள விடியா திமுக அரசால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர் பிடிபட்டார். விவேகானந்தர் தெருவில் வசித்து வரும் பைசான் அன்வர் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக புகாரின் பேரில் யோகேஷ் என்ற இளைஞர் சிக்கினார். விடியா திமுக அரசின் காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதில் மெத்தனம் காட்டுவதால் வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.